நல்லா இருக்கீங்களா? ஒக்கு ஒன்றும் வேண்டாம், எதுவும் வேண்டாம், இது வேண்டாம் சொல்லியிருந்தோம். அவ்வளோதான். சரி, அண்ணன் அண்ணன் பெரிய போடுறாரு. சரி சொல்லிட்டீங்களா? சரி. வந்து மொத்தம் அவர் குடும்பத்தில் மூத்தவருக்கு வந்து 9 பிள்ளைகள். அதில் மொதல் ஆம்பளை பையன் வீடு தான் இது. ஆம்பளையில் மொதல் ஆள் தானே? அவர் இறந்துட்டாரோ? அப்போ இது 2வது பையன். 2 பொட்ட பிள்ளை. அதுக்கப்புறம் ஒரு ஆண், அவர் இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் இவர் 3வது, இவர் 4வது. அப்போ இன்னும் பாக்கி 5 இருக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். எப்படி நல்லா இருக்கீங்களா? சுகந்தானா? எப்படி நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சுகந்தானா? எப்படி கேட்கறது? ஜஞ்சமி மாசியா? படிக்கிறதுக்கு எனக்கு போதும் போதும் ஆயிரும். உட்காருங்க. இருக்கட்டும். சாப்பிட்டீங்களா? சாப்பாடு ஆயிட்டான்னு கேளுங்க. சரி, நான் போயிட்டு வரேன். உடம்ப பார்த்துக்கிடுங்க. என்னது? கறி மசாலா, மீன் மசாலா இதெல்லாம் அரைச்சி விற்கிறாங்க. கொடுக்கலாம். முக்கியமா எங்க மச்சானை பார்த்துக்கிடுங்கன்னு சொல்லுங்க. நல்லா சரி. இவ்வளவு கவனிச்சு தானே இவரு மாப்பிள்ளை மாதிரி இருக்காரு. மச்சானை நல்லா பார்த்துக்கிடுங்க அக்கா. சரி. மச்சான் 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 அக்கா. பெரிய அக்கா மாலைக்கு போயிட்டாங்க. மச்சுவாயா மாலை துவாலே. சும்மா பியோ காலே வாला பியோ மாலை துவாலே. சும்மா கோலே ஹக்கே மே பியோ ले तू. சரி, போயிட்டு வரேன். துவா துவா இந்தியாவுக்கு வந்தா வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. வயசாவதுக்கு முன்னாடி வந்துருங்கன்னு சொல்லுங்க. அப்புறம் வர முடியாது, போக கஷ்டமாயிரும். ஏன்னா என்ன சொல்லி ரைட்டு தானே? சொல்லி போயிட்டு வரேன்னா. வரேன். துவா துவா. நீங்க அங்க வருவீங்களா? எங்கனுக்கு? சரி, இப்போ அங்கே தான் இருப்பீங்களா? சரி. 3 3 3 1 2 3. ஓகே நண்பர்களே, குறிப்பிட்ட முக்கியமான ஆட்கள்கிட்ட மட்டும் வழி சொல்லிட்டு போயிட்டு வரேன், நீங்களும் இந்தியாவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி நல்லது கெட்டதில் கலந்துக்கிடுங்க, நாங்களும் வாரோம் அப்படின்னு சொல்லி பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி நேராக ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன். ரயில்வே ஸ்டேஷன் இதுதான் ஊர், எங்கள் தாத்தா வாழ்ந்த ஊர் இதுதான். ஏன்னா இதில் இந்த பக்கம் பர்மீஸ் லாங்குவேஜில் எழுதியிருக்கு, அதுக்கப்புறம் அந்த சைடில் இங்கிலீஷில் எழுதியிருக்கு. டவுன்கோ, TOUNGOO, டவுன்கோ, இதுதான் ஊர். இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஊர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் முக்கியமான ஊர். இதை சுற்றி நிறைய கிராமங்கள், அதாவது 100 கிலோமீட்ரு 150 கிலோமீட்டரில் இருந்து வந்து இங்கே பொருள் வாங்கிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் இது வந்து சுற்று வட்டார ஊர்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஊருங்கிறதுனால தான் வந்து தாத்தா அந்த இடத்துல வந்து கொடி கட்டி பறந்துருக்காரு. அதனால் அவருடைய வாரிசுகளும் இன்றைக்கி எல்லாமே நல்லா இருக்காங்க, ஒரு குழப்பம் இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க நான் பார்த்த வரையில். சரி, நானும் யாராவது இந்த சண்டையில் வந்து நிறைய சொத்துக்கள்லாம் போயிடுச்சு, இருந்தாலும் மீண்டும் உழைச்சி முன்னுக்கு வந்திருக்காங்க. அதெல்லாம் பெரிய கதை, அது சொன்னால் இப்போ பிரச்சனை கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் வந்து அதெல்லாம் கட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம இங்கே இருக்கோம், இருந்துட்டு நம்ம குறை சொல்ல முடியாது. அதனால் நடந்தது தான், மீண்டும் மீண்டும் முயற்சி எடுத்து அப்படி உருவாக்கி அப்படி வந்தவங்க தான் இவங்கெல்லாம். சரி, இப்போ ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு மணி நேரம் இருக்குது. தம்பி உள்ளே போய் டிக்கெட்டை எடுக்க போயிருக்கான். ஏற்கனவே ஆன்லைனில் புக்கிங் பண்ணிடுவோம், பண்ணிவிட்டு அந்த நம்பரை காமிச்சு
பேப்பர் பிரிண்ட் அவுட் எடுக்கணும், அதுதான் முக்கியம். அந்த பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் உள்ளே போயிடலாம். ஓகே நண்பர்களே, சரி அப்படியே இருக்கட்டும். போதும். ஆசை ஆசை ஆசை. சரி இன்ஷால்லா ஊருக்கு வா. இந்தியாவில் ஆளு கண்டிப்பாக வா. அமெரிக்கா பயணம் இருக்கு பாங்கோ, மலேசியா பாங்கோ, கண்டிப்பாக வரணும். என்ன ஓகே அல்ஹம்துலில்லாஹ் அனுப்பி இப்படியோ வந்து நம்ம சந்திச்சுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். சரி போய்ட்டு வாங்க சார். என்ன உடம்பு பார்த்துக்கிடுங்க, நான் ஃபோன் பண்ணுறேன். சரியா? ஃபோன் பண்ணுங்க. ஓகே நண்பர்களே, இது வந்து பிரிட்டிஷ்காரன் வச்ச பேர் பார்த்தீங்கன்னா TOUNGOO அப்படின்னு வச்சுருக்கான். ஆனால் இப்போ உள்ள பேர் பார்த்தீங்கன்னா TAன்னு வருது. இது வந்து டுங்கோ அப்படின்னு வருது, அது வந்து டங்கோ அப்படின்னு வருது. நண்பர்களே, யாங்கோன் வந்து சேர்ந்தாச்சு. அதாவது வீடியோவில் வந்து நான் எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத சொல்லணும்னு நினச்சிட்டு அப்படியே ட்ராக் மாதிரி வேறு எங்கேயோ போயிட்டேன், அது மறந்து போச்சு. இப்போ நான் சொல்கிறேன். அதாவது எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் நான் வந்து இறங்கி ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் போனேன். போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன். அங்கே எல்லாம் புது ஆட்கள், அதாவது வயசு கம்மியான ஆட்கள் இருந்தாங்க. அந்தளவுக்கு அவங்க விஷயத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டாங்க. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து எல்லா மொழி பேசுகிறவங்களும் இருக்காங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு அந்த தாய்மொழியை விட இந்த மொழி தான் வந்து பர்மீஸ் மொழி தான் எல்லாருக்குமே தெரியுது. ஏன்னா எல்லாருமே இங்கே தான் பிறந்து இங்கே வளர்ந்து இங்கே படித்து இருக்கிறதுனால அவங்க பேசுகிறது கூட பர்மீஸில் தான் பேசுகிறாங்க. பர்மீஸில் தான் அவங்களுக்கு ஈஸியாக புரியுது. அப்போ நான் என்ன பண்ணேன், அப்போ பர்மீஸில் அப்படியே நான் வந்த கதையை நான் இந்தியாவிலேருந்து வருகிறேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி எங்கள் தாத்தாவனுடைய ஃபேமிலி இப்படி இருந்தாங்க, அவங்கள வந்து நான் தேடி வந்திருக்கேன், உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா? ரெங்கோன் ஹார்ட்வேர்ஸ்னு சொல்லிட்டு மெர்ச்சன்ட் ஸ்ட்ரீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த டீட்டெயிலாம் எழுதி அதை வச்சுருந்தேன். அப்போ உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடிஞ்சால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பர்மீஸ் லாங்குவேஜில் அப்படியே எழுதி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருந்தேன். அப்போ பார்க்குற ஆள்கிட்டலாம் அதை கொண்டு காமிச்சேன். அதை பார்த்துட்டு அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுட்டு அப்போ இதே மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நிறைய கடைகளில் போய் தேடி பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய பள்ளிகளில் போய் பார்த்தேன். ஒவ்வொரு ஆட்களும் வேறு இடத்துக்கு அங்கே போ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மற்றபடி நமக்கு எந்த இதுவும் கிடைக்கல. கடைசியாக வந்து நீங்கள் அங்கே சோழியா பள்ளிக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே தமிழ்காரங்க அதிகமாக இருக்காங்க, வயசானவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கடைசியாக நான் சோழியா பள்ளிக்கு போனேன். சோழியா பள்ளிக்கு வந்து கரெக்டாக இசா ப்ரேயருக்கு போகிறேன். அப்போ போயிட்டு பள்ளியிலேருந்து வேகமாக வெளியில் வந்து நீங்கள் கூட அந்த காட்சியை பார்த்துருக்கலாம். அதாவது இவர் தான் என் கடைசி நம்பிக்கை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த வீடியோவில் வந்து வெளியில் நான் முதல்ல தொழுதுட்டு வெளியில் வந்துடுவேன். வெளியில் வந்து வரக்கூடிய ஆட்கள்கிட்ட யார் பார்ப்பேன் தமிழான்னு கேட்டுட்டு அப்போ ஒவ்வொரு ஆள்கிட்டையாக நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டை காமிச்சிக்கிட்டே இருந்தேன். அப்போ எல்லோரும் படித்து பார்த்துட்டு தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் மாலிக் பாய்னு ஒரு ஆள் வந்தார். அப்போ மாலிக் பாய்கிட்ட சொன்னோன்னே மாலிக் பாய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாப்புல. அதுக்கப்புறம் இன்னொரு ஆள் வந்தார், அவங்க பேர் வந்து இஸ்மாயில். அப்போ அந்த இஸ்மாயில்கிட்ட வந்து காமிச்ச உடனே அப்போ இது எங்கேயோ நான் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி உங்கள் ஃபோன் நம்பரை தாங்க, நான் நாளைக்கு உங்களுக்கு தகவல் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையான ஒரு பேச்சு கொடுத்தாப்புல, நம்பிக்கையான ஒரு வாக்குறுதி கொடுத்தாங்க. அப்போ நான் சரி உண்மையில் இது வந்து நமக்கு தகவல் கிடச்சிடும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் மறுநாள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அப்போ வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோன்னே மறுநாள் நான் காலையில் எங்கே போயிட்டேன், நான் வந்து இந்த லோக்கல் மார்க்கெட்டு ட்ரெயினில் போகிறது அதெல்லாம் காமிக்க போயிட்டோம்ல. அதுக்கப்புறம் போயிட்டுக்கிட்டு வந்தோன்னே அதுக்கப்புறம் ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்தோடனே மறுபடியும் கேட்டாங்க, உங்கள் சொந்தக்காரங்க பேர் என்ன, உங்கள் தாத்தா பேர் என்ன, உங்கள் பேர் என்ன, உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி டீட்டெயில் கேட்டாங்க. கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது மறுபடியும் சரி கொஞ்ச நேரம் கழித்து நான் திரும்ப ரெண்டாவது கூப்பிட்டாங்க. மறுபடியும் நான் ஒரு ஃபோன் நம்பர் தாரேன், அந்த ஃபோன் நம்பரில் நீங்கள் வந்து பேசி பாருங்கள் அப்படின்னு சொல்லி உங்கள் டீட்டெயில் நீங்கள் சொல்கிற டீட்டெயிலெல்லாம் அவரும் கரெக்டாக சொல்கிறாரு. உங்கள் தாத்தா கடை பேர் ரெங்கோன் ஹார்ட்வேர்ஸு அதெல்லாம் கரெக்டாக சொல்கிறாரு, நீங்கள் அவர்கிட்ட பேசி பாருங்கன்னு நம்பர் கொடுத்தாப்புல. அப்போ அந்த நம்பர் கொடுத்தோன்னே நான் அடித்து பேசி பார்த்தா அங்கே நம்ம ஒரு தாடி வச்சுருந்து ஒரு ஆள் இருந்தார்ல சத்தார் பாயின்னு சொல்லிட்டு அவர் தான் எடுத்தோடனே அப்போ அவர்கிட்ட டீட்டெயில் கேட்கும்போது அவர் கரெக்டாக சொல்லிட்டார், எல்லா விவரமும் சொல்லிட்டார். எங்கள் சித்தப்பா பேர், அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா பேர் எல்லாரையும் சொல்லிட்டார். கடைசியாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி அவங்கள்ட்ட சொல்லுங்கள், நான் ஒரு அன்பில் தேடி வந்திருக்கேன், அவங்கள சந்திக்க முடியுமா என்னென்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க வேறு ஏதாவது தப்பாக நினச்சிக்கிடாம எதுக்கு இவ்வளோ வருஷம் இல்லாமல் இப்போ வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நீங்கள் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு. அதில் அப்படியே ஒரு நாள் 2 நாள் அப்படியே டிலே ஆகிட்டு
ஏன்னா அவங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க, மற்ற ஆட்களை போய் பார்க்கணும். அந்த குடும்பத்தில் உள்ள பெரிய ஆட்கள் சின்ன ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கள பார்த்துட்டு அவங்க முடிவு எடுக்கிறதுக்குள்ளே அதுக்கப்புறம் அப்படியே 2 நாள் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம மக்களும் அவசரப்பட்டு நீங்கள் ஊர் சுற்றுறீங்க அப்படி இப்படின்னாங்க. சரி ரைட்டு, சரி அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நானும் விட்டேன். அப்புறம் 2 நாள் கழிச்சு தகவல் வந்துச்சு, அவங்க வர சொல்லிட்டாங்க, நீங்கள் கிளம்பி வாங்க, ஏன்னா அவங்க காரை எடுத்துகிட்டு அங்கே வரதா சொல்கிறாங்க அப்படின்னாங்க. அப்போ நான் வந்து அவங்க காரை எடுத்துகிட்டு வந்தால் அது சரி வராது, ஏன்னா நான் இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன், எனக்கு வந்து ஈஸியாக கிடச்சிதுன்னா அதனுடைய சுவாரஸ்யம் கிடைக்காது. அதனால் நீங்கள் அங்கே இருங்க, நான் எப்படி ஊர்லேருந்து கிளம்பி வந்தேனோ அப்படியே உங்களை தேடி நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எங்கே வரணும், எப்படி இறங்கணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ நம்ம பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன், சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அப்போ அதில் போய்ட்டு அதிலேருந்து அப்புறம் ட்ரெயினை பிடிச்சி அதுக்கப்புறம் போய் சேர்ந்தேன். முன்னாடி அவங்க வந்து கடை வச்சுருக்காங்க, அந்த கடையிலே போய் நான் கேட்குறேன், இந்த மாதிரி இந்த இதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டை காமிச்சு இது உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியுமா அப்படின்னு கேட்கேன். அப்போ அவங்க இஸ்மாயில் பாயோட மருமகன் இருந்தாங்க. அப்போ அவங்க பார்த்துட்டு தெரியாது பாய் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ அந்த நேரம் அவங்க வந்து ஒரு மாமாவுக்கு ஒரு ஃபோனை போட்டு, இங்கே நான் கேட்டு சொல்கிறேன், எங்கள் மாமா இருக்கார், அவர் 80 வயசுக்கு மேலே இருக்கும், அவருக்கு ஏதாவது தகவல் தெரியுதா பார்ப்போன்னு சொல்லி ஒரு சின்ன முயற்சி எடுத்துருந்தா அப்போவுமே அது பிரச்சனை முடிச்சிருக்கும். ஆனால் அவங்க வந்து எல்லோரும் சொல்கிற மாதிரி சரி இப்படி ஆயிரக்கணக்கான பேர் வருவானோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பிஸ்னஸ் விஷயத்தில் விட்டுட்டார். அப்புறம் சரி எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு. அதாவது கரெக்டாக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இஸ்மாயில் பாய்ங்கிறவர் அவருக்கு வந்து அந்தளவுக்கு ஓடி சாடி உழைச்சி இப்போ ரெஸ்ட் எடுக்கிற வயசு வந்து 80 வயசுக்கு மேலே போனதுனால அந்த ராத்திரி தொழுகைக்கு மட்டும்தான் வருவாங்க, மற்ற தொழுகைக்கு அவங்களால வர முடியாது, ரொம்ப கை கால அதுக்கு ஒத்துழைக்காது. அப்படிங்கும்போது நானும் கரெக்டாக அந்த ராத்திரி தொழுகைக்கு தான் அந்த பள்ளிக்கு போயிருக்கேன். அதுதான் நம்ம நேரங்கிறது. கரெக்டாக நான் ராத்திரி தொழுகைக்கு போகாமல் நான் வந்து சாயங்காலம் தொழுகைக்கோ இல்லை மத்தியான தொழுகைக்கோ நான் போயிருந்தோம்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் கிடச்சிருக்க மாட்டார். மறுபடியும் நான் முதல்ல இருந்து தேடிக்கிட்டே தான் இருப்பேன். அதனால் அது ஒரு பிரச்சனை தான். அதனால் அவர் நம்ம நல்ல நேரம், அவரும் கரெக்டாக ராத்திரி தொழுகைக்கு வராரு, நானும் அந்த பள்ளிக்கு போகிறேன். கரெக்டாக அந்த மாளிகை பாயை நான் பார்க்குறேன். பார்த்துட்டு அவர் கடைசியில் அவரும் தெரியலைன்னு சொல்லி விட்டுருந்தா சோழி முடிஞ்சுது. ஏன்னா அவர் கரெக்டாக இஸ்மாயில் பாயை கான்டாக்ட் பண்ணி விட்டார். மாளிகை பாயும் இஸ்மாயில் பாயும் ஃப்ரெண்டு. அதுக்கு முன்னாடி சத்தார் பாய் அவங்களுக்கு எப்படி தெரியும்னா 92 அவங்க எல்லோரும் ஹஜ்ஜி செய்ய போயிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பழக்கம். அப்போ அந்த பழக்கத்தில் அவங்களுடைய நம்பர் இல்லை. அப்போ அவங்க மர்மம் அங்கே இருக்காப்புல, அவருக்கு ஃபோனை போட்டு மர்மன்ற நம்பரை வாங்கி அதுக்கப்புறம் சத்தார் பாயை கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் சேர்த்து விட்டாங்க. அப்படி தான் நான் போய் சேர்ந்தேன். ஏன்னா இதுதான் நான் போய் சேர்ந்த கதை. கொஞ்சம் ரிஸ்க்கு தான், கொஞ்சம் அலைஞ்சேன், அங்கே இங்கேயும் அலைஞ்சான் கொண்டேன். இருந்தாலும் நமக்கு கிடச்சிட்டாங்க, அதுதான் நம்மளுக்கு முக்கியம். நமக்கு என்ன வேலையாக வெட்டியா, நம்மளுடைய வேலையே வந்து அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு வலியாக இருந்தாலும் பேசாமல் தைரியமாக இறங்கி கொஞ்சம் தேடி கீடி பார்த்து எப்படியோ கண்டுபிடிச்சாச்சு. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ நான் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பை. இஸ்மாயில் பாய்கிட்ட கேட்டேன், உங்கள் ஃபோட்டோ வீடியோ அதையும் நான் வீடியோவில் போடுறேன், மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ அவங்க வந்து அதை விரும்பலை, வீடியோ வேண்டாம், என் பேரை சொல்லுங்கள், எல்லாருக்குமே எங்கள் லோக்கலில் உள்ள ஆள்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்களும் ரொம்ப வருஷமாட்டு இங்கே பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மதுரை சைடில் தான் அவங்களுடைய பூர்வீகம் இருக்குது. சரி, அவங்க விருப்பத்துக்கு மாறாக நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் ஒரு ஞாபகார்த்தமாக இருந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்துட்டேன்.